எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து தலை ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள 7 கப் அடிச்சு ரிட்டையர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியல் பேஜுக்கு நீங்க இந்த பிளேயர் கொடுத்துருக்கீங்க. இந்த விசில் வச்சு தான் மேட்சை ஜெயிக்க வச்சேன். இந்த விசில் வச்சா ப்ரோ என்ன பண்ணீங்க? அந்த ஹைலைட்ஸ்ல ஒரு 4க்கும் 6க்கும் தனியா ஒரு விசில் சத்தம் கேட்கும். அது வேற இல்ல, நான் தான் அது. நான் சொன்ன மாதிரி பத்திரானா நாட் இன் ஃபார்ம்ன்ற மாதிரி பத்திரானா அந்த மேட்ச்ல வந்து 20 ரன் கொடுத்தாரு, மிஸ்ஃபீல்ட் நிறைய பண்ணாரு. அதுக்கப்புறம் அதனாலே மேட்ச் போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி மேட்ச் போயிடுச்சு. அப்ப இந்தியாவுக்கு அதிக ப்ராஃபிட், ஆர்மியில வந்து 24,000 crores பயங்கர ஒரு இப்போ இந்தியாவோட அப்பர் ஹேண்ட் அதிகமா இருக்கு. நான் என்னால 2 கப் இல்ல கன்சிக்யூட்டிவா ஒரு 2-3 கப் அடிக்கிற அளவுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு செகண்ட், மோடிஜி வந்து உங்க பேஜை ஃபாலோ நோட் பண்றாரு. இல்ல ப்ரோ, ஆர்மி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க. நான் வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆர்மி ப்ரோ, மீன்ஸ் எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கே உண்மையிலே ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல லாஸ்ட் ஓவர் ப்ரோ வார ஸ்டாப் பண்ணிருக்க, ஐபிஎல் மேட்சை ஸ்டாப் பண்ணிருக்க. யாரு ப்ரோ நீ? கடவுளா ப்ரோ நீ? சிஎஸ்கே மேட்ச் லாஸ்ட் இன்டர்வியூல வீடியோ பார்த்துருந்தோம். செம்ம ஃபன்னாக பேசியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ கூட அதுக்கே ஒத்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். சொல்லுங்கள் ப்ரோ உங்களை பற்றி. ஸோ என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ. நான் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. மீன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய பண்ணுவேன். என் பேஜில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அந்த மாதிரி விஷயம் நிறைய போட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பஞ்சாப் மேட்ச்சில் விளாடும் போது ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடினாலே வந்து 29th April அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஊடா திருப்பாத்தி எல்லாம் சிஎஸ்கே அஃபிஷியல் பேஜுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகேயா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன ஹூடா திருப்பதிலாம் எடுக்க வேணாம், பத்திரானா இஸ் ஆல்சோ நாட் இன் ஃபார்ம், நோ நீட் டு டேக் ரிஸ்க் பை டேக்கிங் ஓவர்டன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த பிளேயிங் 11 லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் அந்த பிளேயிங் 11 லிஸ்ட்டு. அதில் வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியல் பேஜுக்கு நீங்கள் இந்த பிளேயர் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், பட் என்னன்னா அவங்க சீன்ன்ற இது மட்டும் வரல, பட் இந்த பிளேயிங் 11 அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரஷீத் விளையாடிருக்காங்க, மாத்ரே விளையாடிருக்காங்க. தேர்டில் வந்து சாம் கரன், நான் சாம் கரன் எடுக்க சொல்லியிருக்கேன். சாம் கரன் வந்து எப்போவுமே விளையாடாத சாம் கரன் நம்பர் 3ல் விளையாடிருக்காரு. அதுக்கப்புறம் பிரேவ் அவங்க 2 பேரும் வந்து ஒரு பயங்கரமான நாக் ஆடி நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் என்னன்னா ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கணும்னு சொல்லலாம். அது வந்து அது இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஆக்சுவலி மேட்ச் டிக்கெட் கிடைக்கிறது வந்து எனக்கு வந்து லக்கில் கிடச்சிதா இல்லை எப்படி இல்லைன்னு தெரியல. நான் வந்து சும்மா எதேர்ச்சியாக புக் பண்ணேன், கிடச்சிது. அது கடவுளோட செயலா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ நான் மேட்ச் வந்து பார்த்ததே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளெஸிங் தான். சரி, அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஆக்சுவலி வீட்டிலேருந்தே வந்து நான் ஒரு மாதிரி கேம் வந்து மேனிப்புலேட் பண்ணுவேன். அதே தான் வந்து அங்கேயும் ட்ரை பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மேட்ச் வந்து டாஸ் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. பஞ்சாப் வந்து பவுலிங் போட்டாங்க, சிஎஸ்கே பேட்டிங் ஆடினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஷீத் மாத்ரே வந்து அவ்வளோ ரன்ஸ் அடிக்கலை, டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு. அப்புறம் ஜடேஜா வந்து ஆட ஆரம்பித்தார். ஜடேஜா ஆட ஆரம்பிக்கிறதுலேருந்து ஓகே நம்ம ஏதாச்சும் பண்ணி ஓரளவுக்கு சிஎஸ்கே, ஏன்னா ஃபார்ம்லேயே இல்லை, அவங்க சரியாகவே ஸ்கோர் பண்ணல, ரொம்ப மோசமாக ஆடிட்டுருக்காங்க, 150 கீழே அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால சரி ஓகே அவங்க ஒரு 200+ அடித்தா நல்லாயிருக்கும், நான் ஆடுற மேட்ச் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நான் இந்த விசில் வச்சு தான் மேட்சை ஜெயிக்க வச்சேன். இந்த விசில் வச்சா ப்ரோ? என்ன பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து அந்த கேமில் வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணேன் ப்ரோ. ஒன்றும் ஆக்சுவலி அது வந்து என்ன பண்ணேன்னா, மீன்ஸ் அவர் வந்து ஜடேஜா வந்து ஒரு ஷாட் ஆடும்போது கரெக்டாக வந்து விசில் ப்ளோ பண்ணேன். அது ஆக்சுவலி ஹைலைட்ஸில் கூட உங்களுக்கு தெரியும். ஜடேஜா ஆடுறதுலேருந்து ஒரு ஷாட்டுக்கும் நான் ப்ளோ பண்ணும்போது ஒரு பவுண்ட்ரி ஆர் 6 சம்திங் போச்சு. அதுக்கப்புறம் ஜடேஜா அவுட் ஆகிட்டார், அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சாம் கரன் ஒரு பிக் நாக், சாம் கரன் பிராவிஸ் ஒரு சூப்பர் நாக் ஆடினாங்க. அவங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹைலைட்ஸில் ஒரு 4க்கும் 6க்கும் தனியாக ஒரு சில் சத்தம் கேட்கும். அது வேற இல்லை, நான் தான் அது. நீங்க தானே ப்ரோ இது? ஜடேஜா ஒரு 4 அடிக்கும் போது நீங்க விசில் அடிச்சிருக்கீங்க. ஆமா, நான் அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, டோனி அவுட் ஆகிற வரைக்கும் என்னால் இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் டயர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியில போய் தண்ணி குடிக்க போயிட்டேன். பார்த்தா டக்குன்னு எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க.
ஸோ அது இல்லைன்னா அது இவர் சால் கூட நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, என்ன எங்கே ப்ரோ நீங்கள் போனீங்க, என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு ப்ரோ, ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கே ஷாக்காக இருந்தது. யார் கேட்டா? ஒருத்தங்க அங்கே பக்கத்தில் இருக்க ஃபேன்ஸ் தான், சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் கேட்டாங்க. நான் வந்து நான் அவ்வளோ சேர் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கே வந்து ஷாக்காக இருந்தது. ஏன்னா சால் வந்து ஹேட்ரிக்லாம் எடுத்துருக்கான்னு சொன்னோடனே நான் என்னடா தண்ணி தானே குடிக்க போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் விசில் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு சரி நான் வெளியில போய் தண்ணியை தான் குடிக்க போயிட்டு வந்தா பார்த்தா ஒரு மேட்சே முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் பவுலிங்ல என்னால் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன்னு தெரியல. பேட்டிங் ஓரளவுக்கு நான் வந்து சரி ஓகே ஒரு எனர்ஜி கொடுத்து பண்ணேன். பட் ஒரு பாசிட்டிவ் ஒரு இது இருக்கிறதுனால ஓகே சம்திங் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி பத்திரானா நாட் இன் ஃபார்ம்ன்ற மாதிரி பத்திரா நான் அந்த மேட்ச்சில் வந்து 20 ரன் கொடுத்தாரு. சரியாக ஃபீலிங் பண்ணல, மிஸ்ஃபீல் நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் அதனாலே மேட்ச் போயிடுச்சு, நான் சொன்ன மாதிரியே மேட்ச் போயிடுச்சு. அதனால ஸோ அடுத்த மேட்ச்ல இருந்தாச்சு ஓகே இனிமேல் சிஎஸ்கே நல்லா வரணுன்றதுக்காக நான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி, ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அமிச்சேன். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அனுப்புங்க? இது ஆக்சுவலி வந்து கான்ஃபிடென்ஷியல் ப்ரோ. இது வந்து நான் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது, நான் வந்து உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன். அது வந்து ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு மட்டும் தெரிய வேண்டிய ரகசியம். நான் வந்து அதுதான் இல்லை ப்ரோ, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபீல்டிங் எங்கே நிற்கணும், ஆமாம் அது எல்லாமே வந்து ஒரு மேப் மாதிரி போட்டு நான் சிஎஸ்கேக்கு வந்து அமுச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சே வந்து ஆர்சிபி கூட விளாட்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி கூட செம்மையாக ஆடினாங்க. லாஸ்ட்டு 2 runs வித்தியாசம் வரைக்கும் அந்த ரொம்ப க்ளோஸாக போய் தோக்குற அளவுக்கு இருந்தது. அடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ளே பண்ண, ஆமாம் அது வந்து ப்ளே பண்ணதில் ஓரளவுக்கு நல்லா ஒரு இது ஆகி பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட நல்லா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இந்த சீசன்லேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நான் தான் கடைசி ஹோம் மேட்ச் வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் அதுக்கப்புறம் இப்போ கூட வார் வந்ததுனால இப்போ ஹோம் மேட்ச் கூட கடைசி பார்க்க முடியாத மாதிரி யாராலையும் முடியல. ஸோ அது வந்து கோயின்சிடென்ஸாக இல்லை பிளெஸ்ஸிங்காக இல்லை அப்படின்னும் சொல்லலாம். இல்லை ப்ரோ என்னன்னா ஓகே இப்போ இதுக்கு வந்து எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அனுப்பணும், அஃபிஷியல் பேஜுக்கு அனுப்பணும் ஏன் உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வந்து சிஎஸ்கேனா நான் வந்து ரொம்ப 2010லேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து 2010லேருந்தே ரொம்ப ஒரு ஃபேனாக வந்து மாறின தருணம் தான் அது. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டே சிஎஸ்கே வந்து கப்பு அடிச்சிட்டாங்க. ஓகே கப் அடித்ததோடனே நெக்ஸ்ட் இயரும் கப் அடிச்சிட்டாங்க. ஓகே நான் அப்படியே சிஎஸ்கே ஃபேன் டோட்டலாக மாறினேன். ஸோ எனக்கு வந்து சிஎஸ்கேனா ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஒரு ரீசன். ஓகே இல்லை ப்ரோ நான் கேட்குறேன் ஓகே இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ப்ளே பண்ணாமல் உங்களால் எப்படி அஷ்யூராக சொல்ல முடியுது? மீன்ஸ் இப்போதைக்கு கன்ஃபார்மாக இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் எனக்கு என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து தலை ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே 7 கப் அடித்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. இப்போ சிஎஸ்கே அவ்வளோ கோச் இருக்கும்போது உங்கள் விசில் எப்படி ப்ரோ ஜெயிக்க வச்சது? அது கரெக்டு தான் ப்ரோ. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து 2024 வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு மேட்ச் ஆடினாங்க ப்ரோ. அது வேர்ல்டு கப்பு தான் ஃபைனல்ஸ். அதுவும் வந்து என் இன்ஸ்டாகிராமில் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வேர்ல்டு கப் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டும் ஆடி இருக்காங்க, அதையும் என் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவேன், நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த கேம் பற்றி சொல்லப்போனால் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேமில் மேட்சே முடிஞ்சு போகிற ஸ்டேஜில் வரைக்கும் போயிடும். கிளாஸை அடித்து காலி பண்ணிட்டு இருப்பார். ஸோ நான் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து ஒவ்வொரு பாலையும் டாட் பால் ஆக்கி அந்த மேட்சை ஜெயிக்க வச்சேன். அது எப்படி ஜெயிக்க வச்சேன்னா எங்கள் அம்மா தான் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டால் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சுக்கு வந்து ப்ரூஃப் வேணும்னா கூட என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் இன்ஸ்டாகிராம் வாங்கி வச்சிருக்கேன், அவர்கிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து உங்களால் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சது? நான் வந்து ஒரு மேஜர் இம்பேக்டாக ஒரு 95% இம்பேக்ட் ஆர் 90% இம்பேக்ட் அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ கனெக்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கோச்சஸும் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னன்னா என் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா கம்பல்சரியாக வின். 90% 80% கிடையாது, 100% வின் அப்படின்றது நான் ஷூராக சொல்லுவேன். ப்ரோ இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணியிருந்ததுக்கு சிஎஸ்கே எவ்வளோ வந்திருக்குமே? ஆக்சுவலி ப்ரோ நான் வந்து சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுத்துரும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஆக்சுவலி டோனி கூட ஒரு மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்சே வந்து விளாட்னாரு. அதுக்கும் வந்து நான் வந்து போஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சிஎஸ்கேக்கு தனியாக ஒரு ஹைலைட்டே போட்டு அதுக்கு
மோட்டிவேட் பண்ணி பண்ணியிருந்தேன். பட் அவங்க இவ்வளோ மோசமாக எனக்கு வந்து பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி சிஎஸ்கேல டோனி வந்து 7 கப்பு அடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த இது இருக்குது ப்ரோ. அதனாலே அவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து பர்சனலாக சென்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. சிஎஸ்கேக்காக சிஎஸ்கே பேஜுக்கு சென்ட் பண்ணீங்களா? டோனிக்கு அவருக்கு மெசேஜ் பண்ணா அது உள்ளே போல ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல பிளாக் இல்ல, அது ரிக்வெஸ்டே உள்ள அக்செப்ட் ஆகல ப்ரோ. அது அப்படியா? ஆமா, அது யாருக்குமே அக்செப்ட் ஆகாது ப்ரோ. சிஎஸ்கே 18.5 மில்லியன் பேஜ் அது. அவங்களுக்கு போய் நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க, அவங்க ஓப்பன் கூட பண்ணல. எப்படி நீங்க அஷ்யூரா சொல்றீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி பார்த்தா வின் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு? இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு கோயின்சிடென்ஸாக நடந்திருக்கிறோம். பட் இது வந்து எனக்கு வந்து அஃபிஷியலாக வந்து என்னால் சொல்ல முடியல. அது வந்து கன்ஃபர்மேஷனாகவும் என்னால் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரியும், எனக்கு சம்திங் அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி எனக்கு அப்பப்போ ஒரு இது மாதிரி எனக்கு இவங்க சிஎஸ்கேன்னு மட்டும்ன்றது தான் கிடையாது, எனக்கு மற்ற இடத்துலேருந்து கூட அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஐ மீன் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. என்ன இன்சிடென்ட் ப்ரோ? எதாவது சொல்ல முடியும், சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வார் நடந்துச்சுல்ல ப்ரோ, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. அதில் வந்து நான் வந்து ஒரு ஹராரா மகாதேவ்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு ஸ்டோரி போட்டு இதே மாதிரி எனர்ஜி தான் ப்ரோ வந்து மீன்ஸ் இந்தியன் ஆர்மிக்கும் கொடுத்தேன். இந்தியா அடித்து பாகிஸ்தான் அடித்து காலி பண்ணி பயங்கரமாக இதாக இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு அதிக ப்ராஃபிட்டு, ஆர்மியில் வந்து 24,000 crores பயங்கர ஒரு இப்போது இந்தியாவோட அப்பர் ஹேண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து சிஎஸ்கே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ரெக்கக்னேஷன் இன்டைரக்ட் ரெக்கக்னேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இல்லை, மோடிஜி கூட பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். மீன்ஸ் அவர் வந்து மோடி வந்து ஆர்மி கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அவரோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரிசூலம் சிம்பிள் இருக்கும். ஐ மீன் அந்த ஏர்ஃபோர்ஸ் இதில் திரிசூலம் அந்த இது இருக்கும். அது வந்து அவரோட போஸ்ட்லேயும் வந்து அவர் போட்டிருப்பாரு. ஐ மீன் அவரோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ்லேயும் வந்து அவரோட போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த கேப் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். என் பேஜ்லேயும் நான் அந்த போஸ்ட் போட்டிருக்கேன் ப்ரோ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன், மெனி ரீசன்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதுனால தான் மோடிஜி வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு 4 terrorists வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஆர்மி மேன் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க வந்து சொல்கிறது வந்தே பாரத் ஆர் ஜெய்ஹிந்த் அந்த மாதிரி ஒரு நாட்டுப்பற்று அந்த மாதிரி ஸ்லோகம் தான் சொல்லுவாங்களே தவிர ஹராரா மகாதேவ்னு சொன்னது கிடையாது. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வந்து சிவதாண்டவம் இது வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணா கி ஒரு செகண்ட், மோடிஜி வந்து உங்க பேஜை ஃபாலோ ஐ மீன் நோட் பண்றாரு. ஆமா, இந்தியன் ஃபோர்ஸஸ் வந்து என்னோட பேஜ் நோட் பண்றாங்க. என்னை சுத்தி நிறைய விஷயம் நடக்குது. அது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். அது எல்லாம் என்னால சாரி எனக்கு லைக் ஏதாவது சொன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் இது இருக்கும். மீன்ஸ் நான் வந்து போற ஒரு ஆஃபீஸுக்கு போற வர இடத்துல சொல்லுங்க ப்ரோ. ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துல மீன்ஸ் என்னை சுற்றி ஆர்மியோட அந்த ஏஆர்எம்ஐன்னு சொல்லிட்டு அந்த ரெட்டில் அந்த ஸ்டிக்கர் வந்து மீன்ஸ் அவங்க ஆர்மி பர்சனலாக இருந்தால் தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட முடியும். அந்த 2-wheelerல வந்து ஆர்மின்னு பார்த்தேன் அப்புறம் டிஃபென்ஸு எல்லாமே பார்த்துருக்கேன் அட் அ டைமில். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து என்னை வந்து செக்கவும் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் எப்படின்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது 85% வண்டியில் வந்து ஹை பீம் லைட்டோட என்னை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஹை பீம் போட்டு எப்படி ப்ரோ? இல்லை எனக்கு புரியல ப்ரோ, எதுக்காக ஹை பீம் போனதுக்காக டெஸ்ட் வைக்கணும்? ஆக்சுவலி மீன்ஸ் நான் இந்த மாதிரி சோஷியலி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால டாக்ஸேஷன் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நிறைய பண்ணதுனால இப்போது இந்தியா வந்து 4th குளோபல்லே 4th ஹையஸ்ட் எக்கனாமியாக மாதிரி ஹையஸ்ட் ஜிடிபியில் இருக்குது. இப்போது மீன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அதே மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது இதுக்கு மேலே என்னால் நிறைய சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். நீங்கள் கேட்ட வாசி தான் நான் வந்து இல்லை ப்ரோ. லைக் எப்படின்னா, இல்லை இப்போ இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு முக்கியமான விஷயமும் சரி, லைக் வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ட்வீட் போடுறதுனால மட்டும்தான் நடக்குது. ஆமாம், அப்படியும் சொல்லலாம். பட் என்னன்னா, எனக்கு டைரக்ட் ரெக்கக்னேஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இது வரைக்கும் டைரக்ட் ரெக்கக்னேஷன் கிடைக்கல. இன்டைரக்டாக நிறைய ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் இந்த மாதிரி நான் கிடச்சது ஒரு டைரக்ட் ரெக்கக்னேஷன் இது வரைக்கும். ஓகே, இந்த ஹை பீம் சொன்னீங்க, அது நீங்கள் ஃபுல்லாக சொல்லவே இல்லை. எதுக்காக ஹை பீம், என்ன டெஸ்ட் உங்களுக்கு வைக்கணும் எனக்கு புரியல எனக்கு அது. இல்லை மீன்ஸ் நான் மென்டலி நான் வந்து ஸ்டேபிளாக இருக்கேனா, இவன் வந்து கரெக்டாக வண்டி ஓட்டுறானா, இந்த மாதிரி சம்திங் இவன் வந்து அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, ஆர்மி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க? ஆமாம், ஏன்னா நான் ஆர்மி பர்சனல் ஒரு வண்டி பார்த்தேன் ப்ரோ. அது வந்து
சிபிஎம்டி ஆர் சம்திங், அது எது என்ன இதுன்னு தெரியல. நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஆமா போயிட்டு சுத்தி வந்து ஆர்மி ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு, ஹை பீம் அடிக்கிறாங்க, உங்களை டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, அது எனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லி இது வந்து ஆஃபீஸ் போகும்போது நடந்துச்சு. நான் வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆர்மி ப்ரோ. மீன்ஸ் எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது, எனக்கே உண்மையிலே ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல, ஏன்னா நான் போட்டோ கூட எடுத்து போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம், அந்த போஸ்ட்ல வந்து போட்டோ போட்டிருக்கேன். அந்த என்னோட போட்டோ அந்த பஞ்சாப் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 9th பிக் வந்து அந்த ஆர்மி போட்டோ வந்து போட்டிருப்பேன். அவ்வளோ ஆர்மி இருந்தாங்க. தோனிக்கு இவங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல, உங்களுக்கு தான் வந்திருக்காங்க. இல்ல, ஏன்னா பிகாஸ் யாருமே ஒரு விஐபி வந்த மாதிரி எனக்கு தெரியல அந்த மேட்ச்ல. ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு இது. உங்களுக்காக தான் ஸ்டேடியம்ல அவ்வளவு ஆர்மி நிக்குது. ஏன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஹோம் மேட்ச் ஒன்று நடக்கல. ஏன்னா சென்னை வந்து ஒரு மேட்ச் வந்து நடக்கல. அது வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து எல்லாமே நான் சொல்லலாம் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து இது ஏன்னா நான் இவ்வளோ பண்ண விஷயத்துக்கும் இது நடந்ததுக்கும் எல்லாமே வந்து ரிலேட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ப்ரோ இல்லை ப்ரோ, அண்ணா ஐ மீன் இவ்வளோ பெரிய ஆள் வந்து ஏன் வெளியே தெரியாமல் இருக்கணும், அதுதான் எனக்கு புரியல. மேபி டைம் இன்னும் வராமல் இருக்கலாம், இந்த வீடியோக்கு அப்புறம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஏன்னா என்ன இல்லை ப்ரோ, இந்தியாவே எனக்கு ஒரு எனக்கும் என்ன அது தெரியல ப்ரோ. கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆள் வந்து இதுதான் பண்றாரு, இப்படி பண்றாரு, அவர் ட்வீட் பண்றதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்றது ஏன் தெரியும்? இல்லை ப்ரோ, நானும் வந்து ஒரு 2018 சின்ன விஷயமா நான் வந்து பண்ணிக்கிட்டே தான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து எனக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து இவ்வளோக்குள்ள நான் பார்த்ததே வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி 95% எனக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிடும்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். எனக்கும் தெரியல எப்போ கிடைக்கும்ன்றது எனக்கும் தெரியல. ஐ மீன் இந்த வாரில் வந்து உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கு? இல்லை அதெல்லாம் கிடையாது. பட் நான் வந்து ஒரு ஐடியா மட்டும், ட்வீட்ஸ் மட்டும் நிறைய எக்கச்சக்கமாக ட்வீட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன். வார் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க நீங்கள்? நான் தான் எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணேன்றேன். ஏன்னா நான் வந்து கிரெடிட் வந்து ஃபுல்லாக ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். பட் அந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர், அந்த வார்ஃபேர், அந்த ஒரு மெத்தடில் நான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணன்றது என்னோட கிளைம். நான் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் ஐ மேட் அ ஹியூஜ் இம்பேக்ட். அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ மிலிட்ரி ஆர் சம்திங் எனக்கு சுற்றி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பலோச்சிஸ்தான் வந்து இது கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டும் ப்ரெஷர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்வீட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரோ. நான் என்ன பண்ணேன், ஏன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். மீன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்றதும் எனக்கு வந்து மறந்துடும். இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே வந்து வார் போயிட்டு இருக்கு. ஐ மீன் பிரிச்சு கொடுத்துங்க சொல்கிறது, பலோச்சிஸ்தான் சொல்லிட்டு ஐ மீன் லைக் பிரிச்சுருங்கன்னு சொல்லி, அதுக்கும் நீங்கள் தான் காரணமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது ப்ரோ. பட் அது வந்து இப்போது ஒரு ரிசல்ட் டக்குன்னு வருதுன்னா, எனக்கு வந்து ஒரு கிருஷ்ணரோட ஃபோட்டோ போட்டு பலோச்சிஸ்தான் இது வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆச்சு. மீன்ஸ் அது வந்து ஏன்னா நான் அதையே இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு என்னால் வந்து இப்போது சொல்ல முடியாது. அது ஒரு ரீட்வீட் பண்ணதுனால எனக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைடாக இந்தியாவுக்கு. இன்னொரு விஷயம், ட்ரம்ப் ட்வீட் பண்ணல, ட்ரம்ப் எப்படி ப்ரோ ட்வீட் பண்ண வச்சு? இல்லை, நான் ட்ரம்ப் வந்து எதுவும் இந்த வாரில் வந்து இன்வால்வ் ஆகலை. அது வந்து எக்ஸாக்டாக சொல்லிட்டாங்க. பட் இந்தியா பாகிஸ்தான் நடுவில் தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்பு கிட்ட அட்வைஸ் சம்திங் கேட்டிருப்பாங்க. ட்ரம்ப் வந்து ஒரு ப்ரெஷர் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டு முடிக்க சொல்லி இப்படி தான் நடந்திருக்கும் தவிர ட்ரம்ப்பு வந்து மீடியேட் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. இந்த நியூஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா ட்ரம்ப் தான் மீடியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் அது வந்து உண்மை கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அதிகமாக ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ப்ரோ லாஸ்ட் ப்ரோ வார ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஐபிஎல் மேட்சஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். யாரு ப்ரோ நீ? கடவுளா ப்ரோ நீ? 500 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களை எப்படி ப்ரோ பார்ப்பாங்க? உங்களை யார் ப்ரோ மதிப்பாங்க? நீங்கள் ஆக்சுவலி ப்ரோ இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் அப்படின்றது எனக்கு ஆக்சுவலி தெரியும். பட் கேட்பாங்க, அது தெரியும். ஐ மீன் அந்த கேள்வி வரும்ன்றது தெரியும். ஸோ நான் வந்து 2020 ஃபிக்ஷனல் ட்ரூத் ஆஃப் எர்த்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருந்தேன். அதில் வந்து எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் புக். அதில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸு, இந்த மாதிரி கோஸ்ட்ஸு, டெவில்ஸு, அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன ஆகும், அதுக்கப்புறம் இந்த இலுமினாட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி அதில் எழுதியிருக்கேன். அதில் வந்து கடைசியாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். கல்கி அவதார் யார், அவர் வந்து
இதோட எப்படி கனெக்ட் ஆகுது, ஜீசஸ் ஐ மீன் கிறிஸ்டியானிட்டியோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது அதில் கொடுத்துருப்பேன். அந்த புக்கு நீங்கள் படித்து பாருங்கள். அதையும் நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன்னா எனக்கு எழுதின மரியாதையும் எனக்கு இருக்காது அந்த புக்குக்கு. ஸோ இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். வேறு ஃப்ரான்சைஸில் பண்ண மாட்டிங்களா? ஆக்சுவலி எனக்கு சிஎஸ்கேக்கு பண்ணுறது தான் ப்ரோ ஹைலி இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. பட் இப்போது எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்லை எனக்கு ஹையரிங் ஆர் ரெக்ரூட்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா எனக்கு ஓகே மற்ற ஃப்ரான்ச்சைஸிக்கும் பண்ணுறதுக்கு தான். பட் சிஎஸ்கே ஃபார் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவ்வளோதான். உங்களோட கண்டென்ட்க்கு மற்ற ஃப்ரான்ச்சைஸ்க்கு எவ்வளோ பேர் வேல்யூ கொடுப்பீங்க? ப்ரோ ஏன்னா நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து சிஎஸ்கே பார்த்தாங்கனாலே அவங்க ஆக்சுவலி வந்து நான் என்னால் 2 கப்பு இல்லை கன்சிக்யூட்டிவாக ஒரு 2-3 கப்பு அடிக்கிற அளவுக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பட் எனக்குன்னு ஒரு பேஸ் ப்ரைஸ் நான் வந்து செட் பண்ணுறது ஒரு 5 crores அப்படின்றது நான் செட் பண்ணிக்கிறேன். 5 crores ப்ரோ. ஸோ கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஆக்சுவலி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஸோ பாட்டு வீடியோவில் அவரை பற்றி பார்க்கலாம்.